ரம்ஜான் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து உள்ளது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். ரம்ஜான் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் தற்பொழுது கொடைக்கானலுக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். எந்தெந்த இடங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது? விவரங்கள். நிச்சயமாக, அதாவது உலக சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய கொடைக்கானலில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் தற்போது படையெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக தரைத்தளங்களில் சதத்தை தாண்டி அடிக்கக்கூடிய வெயிலின் தாக்கம் தாங்காமல் கொடைக்கானலுக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் படையெடுக்கிறார்கள். குறிப்பாக இந்த ரம்ஜான் மற்றும் தொடர் விடுமுறை கொண்டாடுவதற்காகவும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். முக்கியமாக இந்த கொடைக்கானலில் முகப்பு பகுதியாக இருக்கக்கூடிய பெருமாள் மலையிலிருந்து நகர்பகுதிக்கு செல்லக்கூடிய சாலை முழுவதுமாகவே சேதமடைந்திருப்பதால் இந்த பகுதி முழுவதுமாகவே கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு மேல் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் இதனை தாண்டி இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்தே இருக்கிறது. மேலும் வெயிலில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக கொடைக்கானலுக்கு இங்க இருக்கக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளையும் இங்கு கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனுபவித்து வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.